வணக்கம் நண்பர்களே, அனைவருக்குமே பார்த்தீங்கன்னா வணக்கம். மிக முக்கியமான ஒரு அறிவிப்பு அப்படின்னே சொல்லலாம். இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணிக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. குறிப்பாக பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் இரவு 8 மணிக்கு மிக முக்கியமான தலைப்பு செய்திகள் பார்த்தீங்கன்னா வெளியாகியிருக்கு. முதல் மிக முக்கியமான ஒரு தலைப்பு செய்தி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தலைப்பு செய்தி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வங்கக்கடலில் ரிமால் அப்படின்ற புயல் பார்த்தீங்கன்னா இன்னும் 12 மணி நேரத்தில் உருவாகக்கூடும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த ஆண்டில் வங்கக்கடலில் உருவாகக்கூடிய மிக மிக முக்கியமான ஒரு அறிவிப்பு. இரண்டாவது மிக முக்கியமான ஒரு தலைப்பு செய்தி, தமிழகத்தில் ஏற்கனவே பள்ளிகள் திறப்பு தொடர்ந்து தள்ளி போகும் அப்படின்னு சொல்லிட்டு கூறியிருந்தோம். அதன் அடிப்படையில் தமிழகத்தின் பள்ளிகள் திறப்பு மே 25க்கு பிறகு நீங்கள் ஃபஸ்ட் வீக் எதிர்பார்த்த அதே கொடூர வெப்பம் இருக்குது. மறுபடியும் 110 ஃபாரன்ஹீட் வரும். கடுமையான மழை இல்லாமல் டோட்டலி ட்ரை வெதர் இன்னும் ஒரு நாளில் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் வரப்போகுது. இத்தனை நாட்களாக பார்த்தீங்கன்னா டெம்பரேச்சர் டோட்டலாக பார்த்தீங்கன்னா டவுனாக இருந்துச்சு. இந்த ஒரு சூழ்நிலையில் தான் நிச்சயமாக பள்ளிகள் திறப்பு அப்படின்றது தற்போது முழுமையாக ஒத்தி வைக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னே சொல்லலாம். மூன்றாவது மிக முக்கியமான ஒரு தலைப்பு செய்தி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்முடைய தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் ஒட்டுமொத்தமாக ஓகேங்களா பெட்ரோல் விலையில் 69 நாட்களாக தேர்தல் என்று அறிவிக்கப்பட்டதோ அன்றிலிருந்து தொடங்கி இப்பொழுது வரைக்குமே பார்த்தீங்கன்னா எந்த விதமான அறிவிப்புகளுமே பார்த்தீங்கன்னா எதுவுமே சேஞ்ச் ஆகலை. அடுத்து மிக முக்கியமான ஒரு அறிவிப்பு, ரொம்ப இம்பார்ட்டன்ட் நியூஸ் அப்படின்னே சொல்லலாம். தமிழ்நாட்டில் எலெக்ஷன் ரிசல்ட்ஸ் இன்றைக்கி 24 கிட்ட வந்துருச்சு. விடிஞ்சா 24 ஜூன் 4 வெறும் 10 நாள் தான் இருக்குது ரிசல்ட்ஸு. இதுக்காக பார்த்திங்கன்னா டீச்சர்ஸ்க்கு இந்த ட்ரைனிங் கொடுப்பாங்க. ஓட் கவுண்டிங் மிஷின் எப்படி ஓப்பன் பண்ணோம், சம்டைம் ரூம் எப்படி சொல்கிறது ஒட்டுமொத்தமாக அந்த கீ கிடைக்காது. இதனால் நிறைய ரகளைகள் ஏற்படும். ஸோ அப்போ டிலே ஆச்சுன்னா அவங்களுக்கு மிட் நைட்டு தாண்டி ரிசல்ட்ஸ் போகும். அப்போ என்ன ப்ரொசீஜர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இது எல்லாமே கண்டிப்பாக பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் பார்த்திங்கன்னா இருப்பதாக நமக்கு தகவல்கள் அப்படின்றது வெளியாகி இருக்கிறது. ஸோ டெஃபினெட்லி பார்த்திங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் தேர்தல் முடிவுகள் திமுகவிற்கு ஆதரவாக வரும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நம்புகிறாங்க. ஸோ அதை வெயிட் பண்ணி பார்க்கலாம். அடுத்த மிக முக்கியமான ஒரு தலைப்பு செய்தி என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா திருப்பதியில் வரலாறு காணாத அளவிற்கு ஒட்டுமொத்த மாநிலங்களிலுமே தற்போது விடுமுறை. ஆந்திர பிரதேசத்தில் விடுமுறை, தமிழ்நாட்டில் விடுமுறை, கேரளம் பக்கத்தில் இருக்கக்கூடிய கர்நாடகா, மத்திய பிரதேசம், மகாராஷ்டிரா, தெலங்கானான்னு சொல்லிட்டு எல்லா ஸ்டேட்லையுமே பார்த்திங்கன்னா தற்போது கோடை விடுமுறை விட்டுருக்காங்க, சம்மர் ஹாலிடேஸ். ஸோ அதனால் பார்த்திங்கன்னா டோட்டலாக எல்லாமே திருப்பதியில் ரஷ் ஆகிருக்கு. ஸோ பார்த்து போங்க. நன்றி, வணக்கம். இது